அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு 9 வாரம் நாம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு, கடன் தொல்லைகள் நீங்கும். நகை அடமானத்தில இருக்கு அப்படின்னாலும், அது சீக்கிரமா உங்க கைக்கு வரும். எப்படி நீங்க முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அந்த பதிவுல பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய் நீங்க எடுத்துக்கோங்க. அதில ஏதாவது ஒரு வாரம் ஸ்கிப் ஆகுது அப்படின்னா, அந்த வாரத்த விட்டுட்டு அடுத்த வார செவ்வாய்க்கிழமை சேர்த்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். இப்போ 3 வாரம் நீங்க வழிபாடு செய்துட்டு 4வது வாரம் உங்களுக்கு மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த செவ்வாய விட்டுட்டு அடுத்த செவ்வாயில வழிபாடு செய்யும்போது, அது 4வது வாரமா நீங்க கணக்கு எடுத்துட்டு வழிபாடு செய்யணும். இப்போ மொத்தம் 9 செவ்வாய்க்கிழமை நீங்க வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு செவ்வாய் ஹோரை காலை 6 to 7 அந்த நேரத்தில நீங்க தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றணும். எத்தனை தீபம் நீங்க ஏற்றணும் அப்படின்னா, 1ம் ஏற்றலாம், 6ம் ஏற்றலாம். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற பூக்களால தான் அலங்காரம் செய்யணும். செவ்வரளி அல்லது நீங்க பன்னீர் ரோஜா சிவப்பு நிறத்தில இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பன்னீர் ரோஜா வைத்து கூட நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றிக்கோங்க. நீங்க கடன் தொல்லைக்காக வழிபாடு செய்யும்போது சிவப்பு திரி போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நீங்க பஞ்சுத்திரி தீபம் போட்டு நீங்க தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா, செவ்வாழை வாழைப்பழம் அல்லது மாதுளம் பழம் வைக்கலாம். தினை மாவு தேன் கலந்து கூட வைக்கலாம். பாலும் தேன் கூட வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ நெய்வேத்தியமாக காலையில் வைத்துட்டு விரதம் இருக்க தொடங்கிருங்க. நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை உப்புமா எடுத்துக்கலாம். மதியம் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. இல்லை முடியாத பட்சத்துக்கு பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்யலாம். செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறப்ப இரவு 8 to 9 வரும். அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியும் அப்படி இருப்பதால் வழிபாடு செய்யலாம். மற்றபடி நீங்கள் மாலை 6 மணிக்கு கூட தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஏன்னா காலையிலே நீங்கள் செவ்வாய் ஹோரையில் தான் வழிபாடு செய்வீங்க. 6 to 7 அப்படிங்கிறப்போ நமக்கு செவ்வாய் ஹோரை. நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை வழிபாடு செய்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு இப்படியே நீங்கள் 9 வாரம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். எதற்காக கடன் தொல்லைக்கு செவ்வாய்க்கிழமை என்று நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதிகமாக வருது. அந்த கடன் தொல்லையில் ரொம்ப கவலைப்படுறாங்க. நகை அடமானத்திற்கு அடிக்கடி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா செவ்வாய் தான் காரணம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியில்லாமல் இருக்கும். நம்மளோட ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும். இல்லைன்னா அதோட ஆதிக்கம் சரியில்லாமல் இருப்பதனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். அதனால தான் செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம கடன் தொல்லைக்காக வழிபாடு செய்யும்போது சீக்கிரம் எல்லாருக்குமே கடன் அடைவதற்கு காரணம் இதுதான். செவ்வாய்க்கிழமை தோறும் வாரம் யாரெல்லாம் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க எல்லோருக்குமே கடன் தொல்லைகள் நீங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இப்போ ஒரே வாரத்தில் வழிபாடு செஞ்ச உடனே நமக்கு சரியாகும்னு சொல்ல முடியாது. அதற்காக தான் நீங்கள் 9 வாரம் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது 9 வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கடன் பிரச்சனை பாதியாவது நமக்கு குறைந்துடும். ஓரளவு குறைஞ்சிடும். அதற்கப்புறம் கொஞ்சம் ஒரு தைரியத்தை வைத்து நீங்கள் அடுத்து அதையும் நீங்கள் குறைச்சிடுவீங்க. ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும்போது. உங்களுக்கு அந்த 9 வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும். இப்போ நம்ம வழிபாடு செய்கிறதோடு சரி நமக்கு கடன் அடைஞ்சிடுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு கடவுளை சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம முயற்சி பண்ணணும். அந்த கடனை அடைப்பதற்காக முயற்சி பண்ணணும். இல்லை எனக்கு ஒரே ஒரு வருமானம் தான் இருக்குது அப்படின்னா அந்த வருமானத்தை வைத்து செலவுகள் குறைத்து நீங்கள் கடனை அடைக்க முயற்சி செய்யும்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். வீண் விரை செலவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வீண் விரை செலவுகள் குறைந்தாலே உங்கள் கையில் பணம் நல்லா தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் வீண் விரை செலவுகளால் தான் பணம் ஃபுல்லாக காலியாகும். ஒரு மந்த்லி சேலரி ஃபஸ்ட்டே வருது அப்படின்னா வீண் விரை செலவுகளால் தான் சீக்கிரமாக காலியாகும். மந்த் எண்டில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வீண் விரை செலவுகள் வராமல் இருக்குது அப்படின்னா அவங்க கையில் நல்லா தான் பணம் இருக்கும். ஓரளவு இருக்கும். அதை வைத்து கூட நீங்கள் கடன் அடைக்கலாம். நமக்கு அந்த வீண் விரை செலவுகள் முற்றிலுமாக தடுக்கப்படும். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்யும்போது தானாக உங்களுக்கு கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் கையில் பணம் இருந்ததுன்னா நீங்கள் கடனை கட்டிடணும். அதுதான் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணணும். இல்லை கையில் பணம் இருக்கட்டும், கொஞ்சம் சேரட்டும்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே சேரட்டும்னு வெயிட் பண்ணும்போதே அங்கே அந்த பைசா செலவாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2000 3000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா
அது போய்ட்டு நீங்கள் டக்குன்னு போய்ட்டு கடன் கட்டுவதற்கான நகை கடன் இருக்குன்னா போய் கட்டிட்டு வந்துடும். முருகனை வழிபாடு செய்து நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்தாலும் அது வெற்றியில் போய் தான் முடியும். கடன் அடைவதற்காக முருகனை வழிபாடு செய்துட்டு நீங்கள் போங்குமே, நிச்சயமாக உங்களுடைய கடனை அடைய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையுடன் நீங்கள் இருங்க. நீங்கள் முயற்சி செய்யும்போது தான் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். வழிபாடு செய்தாலும் நமக்கு ஒரு முயற்சியும் ஒன்று வேண்டும். அந்த முயற்சி தான் நமக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்கும். முயற்சி பண்ணுபவர்களுக்கு முற்றிலும் வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக 100% வெற்றி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும்போது திரும்ப நீ கடன் வாங்குகிற சூழ்நிலை உங்களுக்கு அமையாது. அதனால் கடன் இருப்பவர்கள்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கும்போது ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கே 15,000 செலவாயிடும். அப்படி இருப்பவர்கள்லாம் ஒரு 2-3,000 நீங்கள் எடுத்து நீங்கள் சேவிங்ஸோ அல்லது நீங்கள் கடனை கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் வரை செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் கடனை சீக்கிரமாக அடைச்சிடுவீங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் நம்ம கடனை அடைக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும்போது அது சீக்கிரமாக அடைஞ்சிடும். இல்லை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தள்ளி தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்கமே, அது அப்படியே தள்ளி போய்க்கிட்டே தான் இருக்குமே தவிர நமக்கு வட்டி கூடிட்டே இருக்குமே தவிர குறையாது. நாளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விடாதீங்க. இன்றைய அது செய்துடுங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அன்றன்றைக்கே நம்ம முடித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகும். இது நீங்கள் கட்டாயமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படி இருப்பார்கள், வழிபாடு மட்டும் செய்யுங்க. வழிபாடு எப்போ செய்யணும், நீங்கள் 2 வேலையுமே நீங்கள் செய்யுங்க. அதாவது காலையும் செய்யுங்க, மாலையும் செய்யுங்க. முடியாதவர்கள் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கோங்க. இப்போ முடியும் அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக காலையில் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்க, மாலை 6 மணிக்கு மேலே கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்லா ஒரு மாற்றம் இருக்கும். அதற்காக தான் நான் சொல்கிறேன். இல்லை நான் ஒரு வேலை மட்டும் வழிபாடு செய்யலாமான்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேலையை எடுத்து வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போகலாமான்னா தாராளமாக பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகர் சீக்கிரமாக உங்களுடைய கடன் தொல்லைகள்லாம் சரி பண்ணி கொடுப்பாரு. 100% சொல்கிறேங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று கடன் இருப்பவர்களாம் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக உங்கள் கடன் தொல்லைகள்லாம் 100% குறையும். நம்பிக்கையுடன் இருங்க. முருகர் கைவிடவே மாட்டார். எது பண்ணாலும் முருகனை வேண்டிக்கிட்டு பண்ணுங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஒரு நகை அடமானத்துலேருந்து திருப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நகையை எடுத்தோடனே நீங்கள் பீரோவில் வச்சிடாதீங்க. அதை எடுத்து சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதற்கு மேலே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வைத்துட்டு அதற்கப்புறம் அந்த கல்லுப்பை வாஷ் பண்ணிடணும். அதாவது அந்த கல்லுப்பை நீங்கள் சிங்க்லேயோ அல்லது வெளியில் விட்டுறணும். வெளியில் ஓடும் தண்ணீர் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம வீட்டில் வெளியே கூட பைப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட விட்டுருங்க. அந்த மாதிரி விட்டுருங்க. சிங்கில் தான் அந்த உப்பை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதில் நம்ம செயினில் இருக்கிற தோசம் ஃபுல்லாக அது எடுத்துக்கும். எடுத்த பிறகு அந்த உப்பை நம்ம மறுபடியும் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த உப்பை கீழே விட்டுருங்க. அதற்கப்புறம் அந்த எண்ணெய்க்கு திருப்பிட்டு வரீங்க அன்றைய இரவு நீங்கள் பூஜை அறையில் அந்த நகையை வச்சுருங்க. அதாவது இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கல்லுப்பு மேலே வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் அந்த செயினை மறுபடியும் சுத்தப்படுத்திட்டு அதை ஒரு சிவப்பு நிற துணியிலையோ அல்லது ஒரு தாம்பளத்தட்டுலையோ இல்லை டப்பாக்குள்ளே போட்டோ நீங்கள் படத்திற்கு முன்னாடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுவாமி படத்திற்கு போடலாம். இப்போ முருகன் படத்திற்கோ அல்லது இல்லை மகாலட்சுமி தாயார் படத்திற்கோ போடுங்க. இனிமேல் கடன் என்னுடைய நகை அடமானத்திற்கு போகக்கூடாது, கடன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் முருகன் படத்துக்கு போட்டுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய நகை அடமானத்திற்கு போகாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பி செய்து பாருங்கள், முருகன் நமக்கு நல்லதே செய்து கொடுப்பார். எல்லாமே நமக்கு சரியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.